வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நம் சந்தைகள் ஒரு ஸ்லைட்லி பிளாட் மூவ்ல இருந்து ஒரு 24 புள்ளிகள் அதிகரித்து 23,668 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1488, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 900. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு 150 புள்ளிகள் கெயின் ஆயிருக்குன்னு சொல்லலாம், 0.15%. ஸோ அதுபோல ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.65% அதிகரித்திருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஏறி இருக்கு 3.39%, 14.45 இருக்கிறது. ஸோ இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் அன்சர்டனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஆன் த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். தென் துறைகளை பார்க்கும் பொழுது நிப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிப்டி ஃபார்மா அண்ட் பிஎஸ்சி பேங்க் இன்னைக்கு வந்து ஒரு பெட்டர் பையிங் இருந்தது. நிப்டி ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ரியாலிட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோட்டக் மஹேந்திரா, ஓஎன்ஜிசி, பிஎல், ட்ரெண்ட், தென் கோல் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், அதானி போர்ட்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள் பார்த்தோம்னா அதானி என்டர்பிரைசஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ்பிஐ லைஃப், கிராசிம், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நம்மளுடைய நிப்டி 500 ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா இன்னைக்கு டாப் கைனஸில் தென் அவந்தி ஃபீட்ஸ் கிட்டத்தட்ட 14% ஏறி இருக்கிறது இன்றைய தினமே. அதுபோல் கிறிசில் 11% ஏறி இருக்கு. லூசஸில் ஈஸி ட்ரிப் பிளானர் மெயினாக வந்து அது 6-7% விழுந்திருக்கு. அதில் வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து இப்போ லாக்கின்லேருந்து ஃப்ரீ ஆனவுடனே நிறைய விற்றுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து முக்கிய காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்துள்ளது. கியூ நியூஸில் பார்க்கும் பொழுது அக்ஸோ இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு 5.5% ஏறி இருக்கு. ஸோ அந்த பெனல்டி டிமாண்ட் ஆஃப் 9.98 lakh ஃப்ரம் கர்நாடகா ஜிஎஸ்டி அது வந்து ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு. ஸோ அதுக்குமே அது வந்து ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இண்டோ டெக் அதுவும் 5% ஏறி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு எல்லுவை கிடைச்சிருக்கு. 3 நம்பர்ஸ், 192 மெகாவாட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்த் ஆஃப் 33 கோடி. ஸோ கம்ப்ளீஷன் பை 2025. தென் ஆர்விஎன்எல் அதுவும் இன்னைக்கு ஒரு 4% ஏறி இருக்கு. ஒரு 400 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் ஃப்ரம் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ஃப்ரம் கோர்புட் டு சிங்காப்பூர் ரோட் டபுளிங் ப்ராஜெக்ட். அடுத்தது ஜேடபிள்யூஎல் அதுவும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் சப்சிடரி ஜூபிட்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் 60%லேருந்து 75% ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியா சிமெண்ட் வந்து விழுந்திருக்கு 1%, 376.35. நியூ சிஎஃப்ஓ அண்ட் சிஇஓ அப்பாயிண்டட் ஃப்ரம் எஃபெக்டிவ் ஜான்வரி 2025. ஸோ அதனால அதில் வந்து ஒரு மூமெண்ட்டை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிபி ஃபின்டெக், எஸ்பிசி ஃபினான்ஸ் அண்ட் கேஇசி இன்டர்நேஷனல். தங்கம் வந்து 190 ரூபாய் அதிகரித்து 76,450, வெள்ளி 57 ரூபாய் குறைந்து 87,474, குரூட் ஆயில் 34 ரூபாய் அதிகரித்து 6,143 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்க்கெட்டினுடைய இம்பாக்டை பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஸ்டில் இந்த என்ன சொல்ற ஒரு வாலட்டைல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 4 நாட்களாக மார்க்கெட் வந்து ரொம்ப நேரோவாக இருந்தது. ஸோ நேற்றைய தினம் ரெஸ்யூம்டு டவுன் ட்ரெண்ட், இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஹை வாலட்டைல் மூவ் பிளஸ் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி வந்து போன வாரமே பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் வீக் ஹையை அது வந்து சர்பாஸ் பண்ண நேற்று ட்ரை பண்ணிடுது, பட் அது பண்ண முடியல. ஸோ மேலும் நிஃப்டியினுடைய கேஷ் மார்க்கெட் வால்யூம் பார்த்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு வந்து ஒரு பெட்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் நிஃப்டியினுடைய லோ பார்த்தோம்னா இன்னைக்கு 23,460, நிஃப்டியினுடைய ஹை வந்து 23,666. லோ வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 10:10 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரைசிங் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இன்றைய தினத்தினுடைய ஹை கிட்டத்தட்ட தான் மார்க்கெட் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் பிலோ ஆவரேஜ் தான் இன்றைய தினம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த பிராடர் ரேஞ்ச் ஃபார் த நிஃப்டி பார்த்தோம்னாக்க 23,500 to 24,000 இந்த ரேஞ்சில் தான் அந்த லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷனாக மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்லுதுன்னா, எய்தர் சைடு பிரேக் அவுட் வந்ததுன்னு வச்சுங்களேன்,
ஒரு ஒரு பெட்டர் ஃபர்தர் ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து கிளியர் டெசிஷனில் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இதனுடைய வியூவை பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து இன்னொரு ஒரு 100-150 புள்ளிகள் மேலே வந்து தட்டு மாதிரி ஏறணும்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு 500 புள்ளிகள் வரை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பட் எல்லாமே நமக்கு வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸை பொறுத்து இருக்கக்கூடும். எல்லோருக்கும் நாளைய தினம் ஹாப்பி நியூ இயர் 2025. நல்ல வருடமாக எல்லோரும் நிறைய லாபம் ஈட்டக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.